வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எளிய முறைகளை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும். வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெந்தய நீர் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை வடிகட்டி வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கலாம். வெந்தய பொடியாகவும் எடுத்துக்கலாம். வெந்தயத்தை லேசாக வறுத்து பொடி செஞ்சு வைத்துக்கொண்டு மோர் அல்லது வெதுவெதுப்பான நீரில் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சமையலில் கூட நீங்கள் வெந்தயத்தை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வெந்தயத்தை களி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். வெந்தயத்தை கஞ்சி மாதிரி செஞ்சு எல்லாம் சாப்பிடும்போது உடலுக்கு மிகுந்த குளிர்ச்சியையும் பலத்தையும் வெந்தயம் உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ குறிப்பாக பார்த்தோன்னா இந்த கோடை காலத்தில் அந்த உடல் வெப்பத்தை எல்லாம் தணிக்கிறதுக்கு வெந்தயம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது டயபெட்டிஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். வெந்தயம் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது. ஏன்னா அந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கிறதுக்கான ஆற்றல் வெந்தயம் கொண்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து சாலியபிள் ஃபைபர் செரிமானத்தை நமக்கு மெதுவாக்கி குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதையும் ஒழுங்குபடுத்துது. அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக உறிஞ்சப்படாது. உணவு எந்த அளவுக்கு செரிமானம் ஆகிறதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குளுக்கோஸ் உறிஞ்சப்படும். ஒழுங்காக தான் நமக்கு உறிஞ்சப்படும். ஒரே அடியாக அதிகமாக ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு உறிஞ்சப்படாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நாளடைவில் அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த சுகர் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு விடுபட வச்சிடும். ஃபியூச்சரில் நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான மண்டலத்தை நீங்கள் சீராக்கி வைத்துக் கொள்வதற்கெல்லாமே தொடர்ந்து நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மலமிளக்கியாக வெந்தயம் செயல்படும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கலை நீக்கி குடல் இயக்கத்தை உங்களுக்கு எப்போதுமே சீராக வைக்குது. இதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. இப்போ வயிற்று புண்ணெல்லாம் இருக்குன்னா நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய மியூசிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழுவழுப்பு தன்மை வயிற்று சுவர்களில் இருக்கக்கூடிய புண்களை சரி பண்ணுறதுக்கும், அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெஞ்செரிச்சலை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக பராமரித்துக்கொள்ளணும் அப்படின்னா வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கொள்ளலாங்க. நம்மளுடைய கொழுப்புகளை நமக்கு குறைத்து இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயம் உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பான எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்புறம் ட்ரைகிளிசரைடுகளையுமே குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது எல்டிஎல் மற்றும் ட்ரைகிளிசரைடுகளை குறைக்கிறதுக்கு வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து உதவிகரமாக இருக்கும். இதனால் நம்முடைய ரத்த நாளங்களில் இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் படியாமல் முன்னாடியே பாதுகாத்துக் கொள்ளலாம். படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து கொண்டு நம்ம நீக்கிக் கொள்ளலாம். ஸோ ரத்த நாளங்களில் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைகிளிசரைடுகள் இந்த மாதிரி கொழுப்புகள்லாம் நமக்கு குறைத்துக் கொள்வதில் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு கிடைக்கும், உடல் எங்கும் கிடைக்கும். ஸோ இதயத்துக்கு கிடைக்கிறதால இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருக்கிறதால, இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான கொரோனரி இதய நோய் பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படாமல் இதயத்தை பன்மடங்கு நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. வயதான காலத்திலோ அல்லது கால்சியம் குறைபாட்டாலோ ஏற்படக்கூடிய மூட்டு வலி மற்றும் கீழ்வாதம், அதாவது ஆர்த்ரைட்டிஸ் போன்ற அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அல்கலாய்டுகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் இது எல்லாமே உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலியையும் இயற்கையாகவே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு கிளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாது. உங்களுடைய சிறுநீரக ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை அது சீராக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெந்தயம் என்ன பண்ணும் அப்படின்னா, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதோடு சிறுநீரக கற்கள் அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகுவதற்கான வாய்ப்புகளை கணிசமான அளவில் உங்களுக்கு குறைச்சிரும். ஸோ உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புகளை வெளியேற்றுவதற்கு இது ஒரு இயற்கையான சிறுநீர் பெருக்கியாக, நேச்சுரல் டயூரிக்காக உங்களுக்கு செயல்படும். இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாது. சிறுநீரக கற்களை உருவாகாமல் பாதுகாத்துக்கலாம். உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீர் கற்களுமே கரைத்து வெளியேற்றிக் கொண்டு சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே மிகச்சிறப்பாக செய்து கொண்டு உடலினுடைய சமநிலையை, வெப்ப சமநிலையை
உங்களுக்கு வந்து தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ லிவரை வந்து டீடாக்டிஃபிகேஷன் பண்ணக்கூடியது தான் வெந்தயம். நம்முடைய உடலில் நச்சுக்களை சுத்திகரிக்கக்கூடிய மிக முக்கியமான வேலையை தான் கல்லீரல் வந்து நமக்கு செய்யுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலில் படியக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்கி அதனுடைய திசுக்கள் வந்து சேதமடையாமல் பாதுகாக்குது. இப்போ உங்களுக்கு கல்லீரல் மற்ற காரணங்களால் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் கேட்டிங்கன்னா, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா கல்லீரல் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். அதிகப்படியான கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், அதே போல் அதிகப்படியான நச்சு கழிவுகள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, குறிப்பாக மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளான இந்த நார்ச்சத்து குறிப்பாக குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வது, அப்புறம் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ், அசைவ உணவுகள்லாம் தொடர்ந்து அதிகமாக கணக்கே பார்க்காம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, இதனால் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர் பிரச்சனை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நச்சு கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். இதனால் கல்லீரல் அழற்சி நோய் ஏற்பட்டு கல்லீரல் வந்து உங்களுக்கு பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்காக தான் நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டு கல்லீரலுடைய கொழுப்புகளை எல்லாம் வெளியேற்றி கொண்டு நச்சு கழிவுகளை அகற்றிக்கொண்டு அதை ஒரு மீண்டும் மீண்டும் ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக புதுப்பித்துக் கொடுக்கிறதுக்கு வெந்தயம் வந்து துணை புரியும். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள், குறிப்பாக வந்து சுவாச பை பிரச்சனைகளுக்கு நிவாரணம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து இருக்குங்க. இப்போ சளி, இருமல், ஆஸ்துமா மற்றும் தொண்டை வறட்சி போன்ற சுவாச பை சார்ந்த உடல் உபாதைகளுக்கு வெந்தயம் வந்து நல்ல பலனை கொடுக்கும். வெந்தயத்தை நீங்கள் நீரில் கொதிக்க வைத்து டீ போல பருகி வந்தீங்க அப்படின்னா தொண்டையில் இருக்கக்கூடிய கரகரப்பு நீங்கி நுரையீரல் இருக்கக்கூடிய சளி வந்து இலகி எளிதில் உங்களுக்கு வந்து வெளியேறிவிடும். அப்போ நுரையீரலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே வலுப்படுத்துறதுக்கு வெந்தயம் வந்து உங்களுக்கு துணை புரியுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏ மற்றும் பல்வேறு தாது உப்புகள் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து உங்களுக்கு பலப்படுத்துங்க. அதாவது உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் அது மாதிரி உங்களுக்கு எதுவுமே வராது. ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி உங்களுடைய உடலை வந்து தாக்கி எப்போதுமே புதுவிதமான நோயை ஏற்படாத வண்ணம் உங்களுடைய உடல் அமைப்பையே நோய் தடுக்காப்பு மண்டலமாக பாதுகாக்கிறதுக்கு வெந்தயம் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நம்மளுடைய உடம்புல இரும்புச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அயன் வந்து குறைவடையும் போது ஏற்படக்கூடிய அந்த ரத்த சோகைக்கு வெந்தயம் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். வெந்தயம் மற்றும் வெந்தய கீரைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் வந்து அதிக அளவில் நிறைந்திருக்கு. ஸோ இது வந்து ரத்த சிகப்பணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸுடைய உற்பத்தியை அதிகரித்து உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த குறைந்த இரும்புச்சத்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கப்படும். இரும்புச்சத்து அதிகரிக்கப்படும் போது ரத்த சிவப்பு அணுக்கள் வந்து உங்களுக்கு மீண்டும் உற்பத்தி செய்யப்படும். அப்போ ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறதால அந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம் இது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை முறையான அளவில் கிடைக்காதால தான் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுது. ஸோ இப்போ ஆக்சிஜன் சப்ளை வந்து இரும்புச்சத்து கிடைச்சதுக்கப்புறம் ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து அதிகரிக்கப்பட்டு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த இரும்புச்சத்து அப்படின்றது ரொம்ப அவசியம். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய மருத்துவமனைகளை பெறணும் அப்படின்னா வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளோட அப்பப்போ எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.